இவர்தான் மாப்பிளையா? இல்லண்ணே, மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் ஏந்து அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க. படையப்பா படத்தின் இந்த காட்சியை போன்று பேச வேண்டிய நிலைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தான் தள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், மீன்வள திட்டம் உள்ளிட்ட பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் அவரது முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசை விட தமிழ்நாடு அரசே அதிகப்படியான நிதி ஒதுக்குவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ்களில் தரவுகளோடு செய்திகள் வெளியாகி இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை ஒன்றிய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் படித்து வரும் மாணவர்களின் நிலுவையில் உள்ள கல்வி கட்டணம் மற்றும் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தையும் சேர்த்து செலுத்துமாறு தனியார் பள்ளி நிர்வாகங்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒன்றிய அரசு பணம் தரவில்லை என்று காரணத்தை கூறி தட்டி கழிக்காமல் தமிழ்நாடு அரசு உடனடியாக மாநில நிதியில் இருந்து இத்திட்டத்திற்கான நிதியை விடுவிக்குமாறு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் ஒன்றிய அரசிடம் நிதியை கேட்டு பெறவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாகவே மாலை நேரங்களில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர், அவலாஞ்சியில் தலா 7 சென்டிமீட்டரும், விண்ட்வர்த் எஸ்டேட் பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்துள்ளது. சின்னக்கல்லார், தேவாலா, குண்டாறு அணை, சோலையார், சிற்றாறு 1, திற்பரப்பு பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் ரம்யமான சீதோஷ்ண நிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இந்த கோடை சீசனில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்பட்ட பின் கொடைக்கானல் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் தற்போது வார விடுமுறையை முன்னிட்டு மீண்டும் களை கட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகின்றனர். போட்டிங்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன போட்டிங்காக ஒரு 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதுக்கு வர்த் வெயிட்டிங்கிற மாதிரி போட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சாரல் மழை வருது, ஃபாகு வரதெல்லாம் ரொம்ப ஒரு என்ஜாயிங்காக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும், நகர்பகுதியில் அமைந்திருக்கும் பிரயன் பூங்கா, ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அவர்கள் சாரல் மழை மற்றும் குளிர்ந்த காற்று என வித்தியாசமான பருவநிலையை அனுபவித்தபடி இயற்கை அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். ஓசூர் விமான நிலையம் அமைய உள்ள பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட வான்வெளியாக அறிவிக்க கோரி ஒன்றிய பாதுகாப்புத்துறைக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளது. விமான நிலையம் அமைப்பது தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கையை இந்திய விமான நிலைய ஆணையம் வழங்கியதைத் தொடர்ந்து இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முன்வைத்துள்ளது. ஓசூர் பகுதியின் வான்வெளி பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதால் விமான நிலையம் அமையும் பகுதியில் தனி வான் பாதுகாப்பு மண்டலம் அமைக்க ஒப்புதல் கோரப்பட்டுள்ளது. விமான நிலையம் அமைப்பதற்காக இறுதி செய்யப்பட்ட 2 இடங்களுக்கு வான் பாதுகாப்பு மண்டலம் அமைக்க ஒப்புதல் கோரப்பட்டுள்ளது. மேலும் விமானங்கள் பாதுகாப்பாக தரையிறங்குவதை உறுதி செய்யும் வகையில் தடை வரம்புக்கான மேற்பரப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான ஆலோசகரையும் தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஜூலை இறுதியில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பழங்குடியினர் இன அழிப்பை பாஜக அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தியாகு, வேல்முருகன், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுடன் சத்தீஸ்கர் மனித உரிமை செயற்பாட்டாளர் சோனி சோரி கலந்து கொண்டார்.
அப்போது சத்தீஸ்கரில் வனப்பகுதிகளில் கனிம கொள்ளைக்காக பழங்குடியின மக்களை வெளியேற்ற வலியுறுத்தி துன்புறுத்துவதாகவும் அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி கொலை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், ஒரு பக்கம் மனித உரிமைக்காக பெண் போராளிகள் போராடி வரும் நிலையில் மறுபக்கம் தற்போதைய சமுதாய சூழல் குறித்து பேசினால் மடைமாற்றம் செய்யப்படுவதாக கூறினார். உடனே வேல்முருகன் பெண்களை பாலியல் ரீதியாக ஒப்பிட்டு விட்டார், பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்தி விட்டார், பெற்றோர்களை அவமானப்படுத்தி விட்டார். இன்றைய தமிழ் சமூகத்தின் அவலத்தை குறித்து நாங்கள் பேசத் தொடங்கினால் மடைமாற்றம் செய்யப்படுகிறது, பேசுபொருளாக வேறொன்று முன்வைக்கப்படுகிறது. மதுரை அருகே காவல் நிலையத்தில் தாக்குதல் நடைபெற்ற கிராமத்திற்கு சென்றபோது தடுத்த காவல்துறையினருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மிரட்டல் விடுத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் நேற்று முன்தினம் இரவு உள்ளே புகுந்த முகமூடி அணிந்த நபர்கள் 2 பேர் அங்கிருந்த கணினி உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்திவிட்டு சென்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்களிடம் விசாரிப்பதாக கூறி ஆதரவாளர்களுடன் சத்திரப்பட்டிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சென்றார். அவரை டி கல்லுப்பட்டி காவல் ஆய்வாளர் வேலுசாமி ஆகியோர் தடுத்து நிறுத்தி தற்போது கிராமத்திற்குள் சென்றால் பிரச்சனையாகும் என்று கூறி தடுத்தனர். இதனை ஏற்க மறுத்த உதயகுமார் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசினார். போலீசாரை அவமரியாதையாக மிரட்டல் விடுக்கும் வகையில் RB உதயகுமார் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ராஜஸ்தானில் தன் மீது சுமத்தப்பட்ட வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள மாமியார் வீட்டு எதிரே கையில் விலங்குடன் இளைஞர் ஒருவர் தேநீர் கடை நடத்தி வருவது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மத்திய பிரதேசம் நிமூச் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமார் தகாத் ராஜஸ்தானின் பாரனில் உள்ள அண்டா பகுதியை சேர்ந்த மீனாட்சி மாலவை 2018 திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் வரதட்சணை கேட்டு கணவர் துன்புறுத்துவதாக மனைவி போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து கிருஷ்ணகுமார் மீது 498A பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்ற விசாரணைக்காக அவர் அடிக்கடி ராஜஸ்தான் வரும் சூழ்நிலை உருவானதால் வழக்கை எதிர்கொள்ளவும் பொருளாதார ரீதியாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளவும் தேநீர் கடை ஒன்றை தன் மாமியார் வீட்டு எதிரே கிருஷ்ணகுமார் துவங்கியுள்ளார். அந்த கடைக்கு 498A டீ கஃபே என பெயர் வைத்தார். அவர் மீது தொடரப்பட்ட வழக்கின் பிரிவே கடையின் பெயரானது. கடையில் டீ போடும் கிருஷ்ணகுமார் ஒரு கையில் விலங்கு பூட்டியபடியே பணிகளை கவனித்து வருகிறார். தனக்கு நீதி கிடைக்கும் வரை தேநீர் கொதிக்கும் என கடையில் வைக்கப்பட்டுள்ள வாசகமும் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தின் கடற்கரை நகரமான மங்களூருவில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்குவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தட்சிண கன்னடா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மங்களூருவிலும் இடைவிடாது பொழிந்த மழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகள், சாலைகள் என திரும்பிய திசையெங்கும் தண்ணீர் காடாக காட்சியளித்தன. மங்களூரு சாலைகள் குளம் போல் மாறிய வீடுகள், கடைகளுக்கு உள்ளேயும் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. கர்நாடகாவில் மழை வெள்ளத்திற்கு இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தட்சிண கன்னடா மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அசாமிலும் தலைநகர் கவுஹாத்தியில் இடைவிடாது பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் 2 அடி உயரத்திற்கு மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.